வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்டால் இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு 1.732 மற்றும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 1.414 எனில் 1/ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தால் என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் கொடுத்துருக்கதை அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், 1/ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ன்னு இருக்கா, இதனுடைய சைனை மட்டும் மாற்றிட்டு மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இங்கே என்ன சைன் இருக்குது, ப்ளஸ் இருக்கா, ஸோ நாங்கள் மைனஸ் சைனை மாற்றிட்டு மைனஸ்ன்னு வந்துடுமா, அதை வச்சு மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இப்போ இது என்ன ஆகும், இப்போ இந்த 1 வச்சு இதே மல்டிப்ளை பண்ணணுமா, அதே மாதிரி இதையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 இன்ட்டு எனிதிங் அதே தானே வரும், ஸோ அப்போ √3 வரும். அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணால் அதே தானே வரும். கீழே என்ன இருக்குது, a ப்ளஸ் பி, இங்கே என்ன இருக்குது, a மைனஸ் பி. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பின்னா எப்படி எழுதலாம், a² மைனஸ் b² எழுதலாமா. இங்கே a என்ன இருக்குது, √3 இருக்குது, b என்ன இருக்குது, √2 இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும், a² √3 த ஹோல் பவர் 2, அதே மாதிரி மைனஸ் b² √2 த ஹோல் பவர் 2. இப்போ √3க்கு என்ன வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 1.732. அதே மாதிரி √2 என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 1.414. கீழே என்ன ஆகும், √3யை ஸ்கொயர் பண்ணால் √3 இன்ட்டு √3 என்ன வரும்னா 3 தான் வரும். ஸோ அப்போ 3ன்னு போட்டுடலாமா. அதே மாதிரி மைனஸ், அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் பண்ணால் 2 தான் கிடைக்கும். ஸோ இப்போ 1.732லேருந்து 1.414 கழிக்கலாமா, 8, இங்கே 2 இருக்கும், 1 3, இங்கே 0. அப்போ மேலே என்ன வேல்யூ இருக்குது, 0.318. கீழே 3லேருந்து 2 கழிச்சா 1. ஸோ அப்போ ஆன்சர் 0.318. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.